நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். சினிமா ரசிகையாக நான் இப்பொழுது உங்ககிட்ட பேச வந்திருக்கிறது கூலி திரைப்படத்தை பற்றி. இப்போ நம்ம 4-5 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த திரைப்படம் வெளிவந்துச்சு இல்லையா? அந்த திரைப்படத்தை இப்போ தான் நான் பார்த்துட்டு வந்து சுட சுட உங்ககிட்ட பேச வந்திருக்கின்றேன். இந்த திரைப்படம் எனக்குள் ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கின்றேன். நான் இது விமர்சனம் செய்ய வரவில்லை. திரைப்படம் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தாக்கம் ஏற்பட்டது, நான் எதை ரசித்தேன், எனக்கு எது சந்தேகம் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் நான் பேச வந்திருக்கின்றேன். சினிமா ரசிகையாக சாய் சுதா. சரிங்களா? சரி. இப்போ முதல்ல நாம் இந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக நாகார்ஜுனா அவர்களுக்கும் ஸ்ருதி அவர்களுக்கும் நுவலி விளையாடியின் ஸ்பெஷல் தேங்க்ஸ். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய நடிகர் நாகார்ஜுன் இல்லைங்களா? அவர் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ. அவர் இதில் வில்லனாக நடித்தது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல. அவர் இறக்குவது, அவர் எப்படி சாகிறாரே, அவரை எப்படி கொல்றாங்கன்னு ஒன்று காட்டுறாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சீனை ஒத்துக்கொண்டு, அந்த காட்சிக்கு ஒத்துக்கொண்டு அவர் நடித்ததற்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன் நாகார்ஜுனா அவர்களுக்கு. அடுத்தது ஸ்ருதி அவங்களுக்கு என்ன கேட்டால் ரச்சிதா ராம் ஸ்ருதியாகவும் ஸ்ருதி அவர்களை ரச்சிதா ராம் கேரக்டரையும் நடிக்க வச்சிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரச்சிதா ராம் கேரக்டருக்கு இவங்க ரொம்ப பொருத்தமாக இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஏன் ஸ்ருதிக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடி வாங்குறாங்க அவ்வளோ அடி வாங்குறாங்கப்பா. உண்மையிலே நடிக்க வைக்கும்போது உண்மையில 1-2 அடி பட்டாலும் பட்டிருக்கலாம் ஸ்ருதி அவர்களுக்கு. அத்தனை அடி வாங்குறாங்க. சாதாரணமாக ஒரு ட்ரெஸ்ஸில் அப்படியே ஒரு கொஞ்சம் கூட தலை சீவாமல், அப்படியே ஒரு பொட்டு இல்லாமல் அப்படியே படம் முழுக்க நடித்திருக்கிறாங்க. ஒரு பெரிய கதாநாயகனின் மகள், அவங்களுக்குன்னு ஒரு பிம்பம் இருக்கின்றது. ஆனால் அவங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்கிறாங்க. அதற்காக ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஸ்ருதிக்கு. அடுத்ததான், இந்த படம் நல்லா இருக்குது, தாராளமாக எல்லோரும் போகலாம். அப்படி ஒன்றும் இந்த ஊடகங்களில் கழுவி ஊற்றுற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நல்லா ரசிக்கலாம். ஏன் 2வது வாட்டி கூட போகலாம். அப்படி கூட தான் நல்லா இருக்குது. அதை தான் நான் சொல்லுவேன். அடுத்ததான், ரச்சிதா ராமுக்கு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேரக்டரில் நான் போய் நடிச்சிருந்தா கூட எனக்கும் அந்த புகழ் தான் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த கேரக்டர் அப்படி அந்த அந்த ட்விஸ்ட்டு அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது. அதனை தவிர அவங்களுக்கு நடிப்புக்கான ஸ்கோப் அப்படி ஒரு கதையம்சம் கிடையாது. அந்த ட்விஸ்ட் சீன் அப்படி, அதனால் அவங்களுக்கு அந்த பாராட்டு வருகின்றது. அடுத்ததாக நிறைய குற்றங்கள், விமர்சனங்கள் ஊடகங்களில் வந்துச்சு. அவங்க வாட்சு கடத்தல ஆரம்பித்து இதய கடத்தலில் போய் எப்படியோ இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் குறையா தெரியல. கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி தான் போச்சு. ஏன்னா நம்ம பார்க்கும்போதே நமக்கே நல்லா தெரியுது, இத்தனை பேர் ஒரு ஹார்பரில் ஏதோ ஒரு உட்பூசல், ஏதோ ஒன்று சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒன்று செய்கிறாங்க அப்படின்னு செத்தாலும் ஒரு நாளைக்கு 10-12 பேரை சாவாங்க. இத்தனை பேரையா கொல்லுவாங்க, எதுக்காக இத்தனை பேரை கொல்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ அந்த இதயத்தை கடத்துறாங்க, அந்த இதயத்தை எடுத்தவங்களை கொண்டுடுறாங்க. அப்படி அந்த இத்தனை பேரை கொல்லும்போது அந்த தையலினால் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு அவங்க அந்த சாம்பலாக்குறாங்க. அப்படிங்கிறது ஒரு சரியான இதுதான். எதுக்காக அந்த சேர்னு ஒரே ஒரு லாஜிக் மிஸ்டேக் வேணால் சொல்லலாம். என்னென்னா, சத்யராஜ் சொல்கிறாரு, நான் இதை தெருவில் செத்து கிடக்கிற நாய் பூனை இந்த மாதிரி மிருகங்களுக்காக தான் இதை கண்டுபிடிச்சேன், மனுஷங்களை கொள்றதுக்காக இல்லைன்னு. நாய் பூனைங்கெல்லாம் எதுக்கு என் கை உள்ள சேரு அப்படின்னு நிறைய ஊடகங்களில் கேள்வி வந்தது. அது நம்ம மனதில் வருகின்றது அந்த கேள்வி. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. 30 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்லி அவங்க ரஜினிகாந்துடைய கதையை ஆரம்பிக்கும் பொழுது, அவங்க ஒரு மதுபானம் அருந்தும் பொழுது வா வா பக்கம் வா, அந்த பாடல் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த மேட்சிங் பழைய பாடலை எடுத்து கையாண்டிருந்தா கூட ரொம்ப நன்றாக இருந்தது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் பிஜிஎம் வருது பார்த்தீங்களா, அனிருத் என்னமோ பாடுறாரு, ஆனால் நல்லா இருந்துச்சு. அந்த மாசான சீனுக்கு நல்லா இருந்துச்சு. எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு மாஸ், அவ்வளோதான். ஒன்றே ஒரு இது குறை என் மனசில் என்ன இருந்துச்சுன்னா, கடைசி கிளைமேக்ஸ் ஃபைட்டில் ரஜினிகாந்த் பின்னாடி வெட்டிடுறாங்க கோடாரியால். நான் இப்போ ஒரு சொட்டு ரத்தம் கூட வரலையேப்பா. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஃபைட் பண்ணுறாரு. சரிப்பா, அவருப்பா ரஜினிகாந்த் படம் தலைவன்,
இதெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். எனக்கு தெரிஞ்சு அது ஒன்று தான் எனக்கு குறையாக தெரிஞ்சது. மற்றபடி கதை எல்லாமே நூல் பிடிச்ச மாதிரி போகுது. எந்த குற்றம் குறையும் எனக்கு பெருசாக தெரியல. எப்படி விக்ரம் படத்தில் அந்த வேலைக்கார பெண்ணு அவங்களுடைய பாதுகாப்புக்கு வைத்த ஒரு உளவாளி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைட் சீன் ஒன்று காட்டி ஒரு ட்விஸ்ட் வச்சாங்களோ லோகேஷ் கனகராஜ் இல்லையா, அதே போல் இந்த படத்தில் ரக்ஷிதா ராமுக்கு ஒரு ட்விஸ்ட் அந்த இடத்துல வச்சு அவங்க ஒரு சின்னதாக ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி அது அவருடைய முத்திரையை பதிக்கின்றார் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி எந்த இடத்துலையும் லோகேஷுடைய படம் அப்படின்னு எனக்கு வந்து அடையாளம் தெரியல. ரஜினிகாந்த் அவர்களின் படமாகத்தான் இது அமைந்தது. அப்புறம் நாகார்ஜுன் சட்டையை கழட்டிட்டு ஃபைட் பண்ணுறாரு, டான்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் சௌபின் சட்டையை கழட்டிட்டு ஆடுறாருன்னா அது அவருடைய துணிவு அப்படின்னு தான் சொல்லலாம். பாடல்களெல்லாம் இந்த மாதிரி படத்தில் வைக்காதீங்கப்பா அப்படின்னு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நிறைய நம்ம பார்க்கும்போது பக்கத்தில் உள்ளவர்களின் கமெண்ட் கூட அதாக தான் இருக்குது. தேவையில்லாமல் எதுக்கு இந்த பாடல்கள் இல்லையா? பாடல் வந்து கதையின் வேகத்தை குறைக்குது, உங்களுக்குமே செலவை குறைக்கும், எதுக்கு தேவையில்லாத செலவு அப்படின்னு கேட்குறேன். அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி போகலாம். இப்போல்லாம் வந்து ஒரு காலத்தில் எத்தனையோ பாடல்கள் இருந்தது, அது ஒரு காலம். இன்றைக்கெல்லாம் நீங்கள் பாடல்களை எடுக்காமல் இருந்தாவே உங்களுக்கு இன்னும் படம் வந்து இன்னும் நல்லா ஓடும், உங்களுக்கு செலவும் குறைவு வருமானமும் அதிகமாக இருக்கும். கூலி திரைப்படம் நல்ல கதை அப்படின்னு சொல்லலாம். கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து நிறைய பக்கங்கள் கொண்ட கதை அப்படிலாம் சொல்ல முடியாது. இதில் நான் நல்ல கதை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன துளி ஒரு சின்ன துளி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ரஜினிகாந்த் தான் நாகார்ஜுனாவுடைய அப்பாவை கொண்டவர் இல்லையா? ஆனால் நாகார்ஜுனுடைய மகனை அவர் கொல்லவில்லை. அவங்களுக்கு கொல்றதுக்கூடிய வாய்ப்பு வந்தும் அவர் கொல்லலை. ஒரே இதுதான், என்னுடைய கூலிகளுக்கு யார் ஆபத்தை விளைவிச்சாலும் எந்த அநியாயம் நடந்தாலும் நான் அதை தட்டி கேட்பேன்னு அவர் சொல்கிறாரு. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளோதான். அதே சமயத்தில் கெட்டது தீயது பண்ணுறவங்களை மட்டும்தான் அவர் வந்து ஏதாவது செய்கிறாரு. மற்றபடி அவர் வந்து நாகார்ஜுனாவின் மகனாக நடிக்கின்ற அந்த கதாபாத்திரம் நல்லது செய்கின்ற கதாபாத்திரம் அப்படிங்கிறப்ப அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கே இவர் ரொம்ப முயற்சிக்கிறாரு. அப்படி கதை நல்ல கதை தான் சரிங்களா? நீங்கள் வந்து கதை அப்படின்னு அப்படியே எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு அப்படியே கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி அப்படி கிடையாது. அந்த படம் சொல்கின்ற கதை என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நல்ல கதை தான். தன்னுடைய மகள் அப்படின்னு தெரிந்து கூட அவங்க சுருளிஹாசன்கிட்ட சொல்லாமல் அந்த கூலி நம்பர் உங்கள் நம்பர் என்ன, ஆனால் அவளுக்கும் அப்பா நம்பர்னு தெரியாது, தன்னை காப்பாற்றியவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் கேட்குறான். அப்படி கூட தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாமல் வேறு நம்பரை சொல்லிட்டு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு விலகிறாங்க பார்த்தீங்களா? அதுவும் ஒரு நல்ல கதை அம்சத்தின் அடையாளம்தான். அந்த என்னுடைய தங்கச்சிங்களுக்காக அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக அந்த செலவை பார்க்கறதுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா? நம்மளுடைய சமூகத்தில் நிறைய பேர் அப்படி தானே கட்டுண்டு கிடைக்கின்றோம். அதனால் அந்த கதாபாத்திரம் செய்வது தவறுன்னு சொல்ல முடியாது. அப்படிலாம் நம்மளால் சொல்லிட்டு எதிர்த்து வாழ முடியாத சூழலில் தானே இருக்கின்றோம். இப்படி நீங்கள் கதையை நன்கு புரிந்து கொண்டால் நல்ல கதை தான். லோகேஷுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பாருங்கப்பா, போய் பார்த்துட்டு நான் சொன்னது எப்படி இருந்துச்சு, என்னுடைய தாக்கத்தை கரெக்டாக நான் சொன்னது என்னுடைய தாக்கமாக நான் பதிவு செய்தவை சரியாக இருக்கின்றதா என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.